ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொன்னிறமா வரணுங்க. 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கீங்க, அதுவும் சேர்த்த பிறகு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதுலயே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 3 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, இதை போல வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு கட்டி பெருங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு 3 ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்து வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு லெமன் சைஸ்ல புளிய ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி இது கூடவே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு வச்சிருங்க. இப்ப நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா? இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளார தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சமா தேங்காவை எடுத்து நான் இந்த போல நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்ப தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப குழம்பு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த நேரத்துல அந்த தேங்காய் பாலை இது கூடவே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுல்ல மாத்திக்கலாங்க. தேங்காய் பால் விட்டது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்